ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிரீத்தி யுவா. என்னடா எல்லாரும் கிளம்பிட்டுமே ரெடியாக இருக்குமேன்னு பார்க்குறீங்களா? நாங்கள் ஒரிசாக்கு தாங்க போகிறோம். 4 days ட்ரிப்புங்க. ஸோ நீங்களும் என்ஜாய் பண்ண போகிறீங்க. நாங்கள் என்ஜாய் பண்ணுறதை விட நீங்களும் நாங்கள் பார்க்குற எல்லாத்தையும் பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க நான் நினைக்கிறேன். அங்கே ஒரிசாவில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது ஒரு டெம்பிள் விசிட்டு தாங்க. 4 daysங்க. செம்ம ட்ரிப்பாக இருக்க போது. நாங்கள் காரில் தான் போகிறோம். வாங்க, நாங்கள் பண்ணுற ஃபன் எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள். காலையிலே கிளம்பியாச்சு. டைம் இப்போ என்னென்னா 8:40 ஆகுதுங்க. இப்போ கிளம்புனோன்னா ஈவினிங் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். பிரேக்ஃபாஸ்ட்டும் நான் பேக் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அங்கே ஹோட்டல்ஸ் நல்லா இருக்காது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நல்லா இருக்காது. நம்ம சென்னை தமிழ்நாடு மாதிரி இருக்காதுங்க. ஸோ அதனால் லஞ்சு தான் நாங்கள் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இட்லி பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க நான். ஏன்னா ஹோட்டல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு தெரியல. ஸோ அதனால் நான் இட்லியும் ஆனியன் சட்னியும் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எங்கள் 4 பேருக்கும். இது ஆனியன் சட்னிங்க. இதையும் செஞ்சு பேக் பண்ணியாச்சு நான். நாங்கள் கிளம்பியாச்சுங்க. இப்போ டைம் 8:51 ஆகிட்டுருக்கு. மேக்ஸிமம் 9 hours ஆகும். வைசாக்லேருந்து எங்கள் வீட்டிலேருந்து ஒரிசா போகிறதுக்கு 9 hours ஆகும். ஒரிசா பார்டர் வந்துட்டோங்க. அங்கேயும் ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்துருந்தோம், நல்லா இருந்துச்சு. அங்கே தான் லஞ்சு சாப்பிட்லான்னு ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஒரிசா பிரியாணியும் நம்ம ஊர் தம் பிரியாணியும் அப்புறம் என் பொண்ணுக்கு ஒரு கர்ட் ரைஸும் ஆர்டர் பண்ணியிருந்தோம்.
எங்களுக்கு எப்பயுமே இந்த மாதிரி லாங்காக ட்ராவல் பண்ண ரொம்ப பிடிக்குங்க. நீங்கள் விளாக்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். நாங்கள் வைசாக் டு சென்னை வந்து கார்லேயே தாங்க ட்ராவல் பண்ணுவோம். ஃபைனலாக ஒரிசா வந்து ரீச் ஆகிட்டோங்க. இப்போ டைம் வந்து 7:30 இருக்கும் ஈவினிங்கு. ஒரிசா ரீச் ஆகிட்டோம். இங்கே ரூம் புக் பண்ணியிருந்தாருங்க. ரூமுக்கும் வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோம். வாங்க எங்கள் ரூம் எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். டின்னர் வந்து நாங்கள் ஆர்டர் கொடுத்துட்டோங்க. அதே ஹோட்டல்லையே அவங்க வந்து ரூமுக்கு வந்து ரூம் சர்வீஸ் பண்ணிட்டாங்க. புல்காவும் பட்டர் சிக்கன் அண்ட் பன்னீர் பட்டர் மசாலா தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தோம். நல்லா இருந்துச்சு அந்த ஊர் டிஷ்ஷு. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம் இல்லைங்களா, அதனால் வந்து நல்லா இருந்துச்சு. எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பயந்தோம் நாங்கள். ஸ்பைஸியும் கம்மியாக இருந்துச்சு, கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் இருந்துச்சுங்க. ஸோ அதனால் எங்கள் கிட்ஸும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. டின்னர் முடிச்சாச்சுங்க. பூரி சைட் சீயிங் நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.